திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சைடு அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளையோ கல் எறிஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க விடாப்படியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆப்போசிட்ல கூட்டணி இன்னும் ஃபார்மே ஆகல. பாஜக அதிமுக மட்டும் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில இந்த கட்சிகள் கூட இப்ப கூட்டணியில இருக்கமா இல்லையான்னு சொல்லாம அவங்கவுங்க தனியா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி மேடைக்கு யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது கூட சில அட்டுங்களுக்கு தெரியல. 57 62 எஸ்ஐஆர் வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. ஆளுங்கட்சி சாதகமா பயன்படுத்துறாங்க. இல்ல பாஜக ஆப்போசிட் கூட்டணியில இருக்கே. பாஜகவா இங்க வந்து எஸ்ஐஆர்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. பாஜக கொண்டு வந்ததுதான். பீகார்ல பாஜகவுக்கு சாதகம் தான். கர்நாடகாவில் காங்கிரஸ்காரன் எஸ்ஐஆர் எதிர்ப்பா போறான். அப்ப பாஜக ஓட்டை நிற்கும். அதே மாதிரிதான் இங்க வந்து சீமான் சொல்றாரு, என் ஓட்டுன்னு தெரிஞ்சா நிற்கிறாங்க. என் தம்பி படம் விஜய் படம் இருந்தா அந்த ஓட்டை நிற்கிறாங்க. இங்க வந்து எஸ்ஐஆர் எக்ஸிக்யூட் பண்றது மு.க. ஸ்டாலின் தான். விஜய் அவர்கள் அன்னைக்கு காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில பேசும்போதே எம்ஜிஆரையே கூத்தாடின்னு விமர்சிச்சவங்க தான் இவங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் 2 பேட்டியில நேற்று நான் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து எம்ஜிஆர் அவர்களை கூத்தாடின்னு விமர்சிச்சாங்க. திமுக ஒன்றும் விமர்சிக்கல, வரலாறு தெரியாம பேசுறாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். பெரியாரும் விமர்சிச்சிருக்காரு, காமராஜரும் விமர்சிச்சிருக்காரு. ஆனா காமராஜ் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க கட்சியை சொன்ன காமராஜ் வந்து தேர்தல்ல தெரிய வரும் என்ன கள நிலவரம் அப்படின்னு. இந்த 2026 தேர்தல்ல 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா? 3 முனை போட்டி இருக்குது. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். விஜய் இன்எலிஜிபிள் காம்பிடண்டா வந்து நின்னார்னா 4 முனை போட்டி. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீவித்யா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். டிடிவி தினகரன் வந்து தொடர்ச்சியா வந்து விஜய் தலைமையில 3வது கூட்டணி அமையும், அந்த கூட்டணி பலமாக இருக்கும், திமுகவுக்கு பெரும் டஃப் ஃபைட் கொடுப்பார், இந்த தேர்தலில் மோதி பார்த்துருவார் அப்படின்லாம் வந்து விஜய் பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? கரூர் விஷயத்துல திமுகவுக்கு ஆதரவா தினகரன் தெளிவா பேசியிருந்தார். அவர்கிட்ட தினகரன் கிட்ட டிஎம்கே ஆப்ஷனும் விஜய் ஆப்ஷனும் இருக்கு. பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துட்டு இருக்கா? இந்த அளவுக்கு இறங்கி ஆதரவு கொடுக்குறாரு. தொடர்ச்சியா எல்லா பிரஸ் மீட்லயும் விஜய் பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னா நீங்க ஜானகிசாமி மாதிரி இந்த பிராண்டிங் ஆட்கள் வச்சு படங்கள்லாம் அவங்க அடிச்சு விடுவாங்க. நீங்க அதை பேசலாம், படிக்கலாம். உங்ககிட்ட கொஸ்டினா கேள்வியா கேட்கிறேன் நான். அவங்க வெளிப்படையா பேசுறதுல இருந்து டிடிவி வந்து விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. டிஎம்கே பிரியாரிட்டியா வச்சிருக்கிறாருன்னு செங்கோட்டையன் உட்பட செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இந்த மூவர் அணி வந்து ஒரு மிக பெரும் திட்டத்தை எடுத்திருக்காங்க இந்த 2026 தேர்தல்ல அப்படின்னு ஒரு செய்தி வருது. அப்படி நினைக்கல. 3 பேரும் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸை தான் பார்ப்பாங்க. எடப்பாடி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில 3 பேரும் ஒன்றிணைங்களான்னு தவிர 3 பேருக்கும் மற்றபடி உள்ள விஷயங்கள்ல இவர் ஒரு கட்சி நடத்துறாரு. அவர் அதிமுகல இருந்து இப்பதான் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 24க்கு முன்னே நீக்கப்பட்டு அவரால் 13 விழுக்காடு வாக்குகள் ஓபிஎஸ்ஆல எடப்பாடி பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ 3 பேரோட பொசிஷனும் ஒரு புள்ளியில மட்டும்தான் ஒண்ணு. எடப்பாடி எதிர்ப்புங்கிற புள்ளியில மட்டும்தான் ஒண்ணு. ஓகே, அது நாடாளுமன்ற தேர்தல். இப்ப நம்ம சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போறோம். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு சைடு அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளையோ கல் எறிஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க விடாப்படியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆப்போசிட்ல கூட்டணி இன்னும் ஃபார்மே ஆகல. பாஜக அதிமுக மட்டும் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில இந்த கட்சிகள் கூட இப்ப கூட்டணியில இருக்கமா இல்லையான்னு சொல்லாம அவங்கவுங்க தனியா செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி மேடைக்கு யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்கும்? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல் மேடம். காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறது கூட சில அட்டுங்களுக்கு தெரியல. 57 62 ஸோ அந்த அட்டுங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அது இந்த காலத்துக்குள்ள வந்து பேசுவாங்க. தென் இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தாங்கிறது ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் உறுதியா சொல்லலாம். ஸ்டாலின் அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கும். அதுல காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஜெயித்து வந்தவங்க. யாருக்குமே சொந்த பலம் பெருசா கிடையாது. இன்க்ளூடிங் ஸ்டாலினும் ஆர்கே நகரை பார்த்தாரு. அவர் 25 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாரு. இந்த அணி 45 விழுக்காடு வாக்குகளை 3 தேர்தல்களில் தாண்டி போயிட்டாங்க. ஸோ இந்த அணி எடுக்கக்கூடிய இந்த வாக்குகள்ங்கிறது 2011 விஜய்ங்கிற நபரை திருப்பதி கணேசான்னு சிவாயணேசனை தள்ளி விட்டுட்டு எடுத்தது மாதிரி விஜய்க்கு சம்பந்தம் இல்லாம ஜெயசீலன் விஜய் மன்ற தலைவரை உடைச்சி திமுகவில் 11 எடுத்து தொடங்கி இந்த வாக்காளர்களுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை ஒரிஜினா வேணா சொல்லிடலாம். கருப்பு சோப்பு போட்டுட்டு வந்தாரு இல்லையா, மைக்கை தான்
போட்டாரு. அதை சீமான் கூட என் தம்பி எனக்கு மைக்க போடுறாருன்னு சொன்னார். ஆதவர்ஜனாலாம் இது புரியல தெரியல, என்னத்தையும் மேடைக்கு பேசிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள திமுக 3 தேர்தலில் 45 விழுக்காடு வாக்கெடுத்தவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. கட்சி இன்டாக்டா இருக்குது. கனிமொழி உதயநிதி ஸ்டாலின்ல கனிமொழி ஸ்டாலின்கிட்ட மோதுறது பாறை கூட மோதுற மாதிரி, எம்ஜிஆர் அண்ணா கிட்ட மோதுற மாதிரி. ஸோ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பார்ட்டி இன்டாக்ட், அலையன்ஸ் இன்டாக்ட், எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கனிமொழிக்கும் உரிய மரியாதையும் கொடுக்குறாங்க. அந்த கட்சிகளை பெரிய சேதாரங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஓட்டுங்கிறது ஒரு கிளைம் தான். 2024லையும் சே நோட் ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னாங்க. எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்குள்ள வரல. அவங்க எடுக்க வேண்டிய ஓட்டை 21ல் எடுத்த ஓட்டை 24லையும் எடுத்துட்டாங்க. ஸோ டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்புல. ஜோதி பாசு மாதிரி கூட்டணியை ஸ்டாலின் மெயின்டைன் பண்றாரு. காமராஜ் உயரத்துல 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் பெரிய உயரத்துல இருக்காப்புல. 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். 67 காமராஜரை முதிர்ந்த ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தையும் ஒன்றிணைந்து 46 விழுக்காடு இருந்த காமராஜரை இவங்க ஒரு 50 விழுக்காடு கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரித்மேட்டிக் ஸ்ட்ரெங்க்ல, அப்புறம் இந்தி போராட்டம், மாணவர் போராட்டம், விலைவாசி உயர்வு, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்புறது, 2 பிரைம் மினிஸ்டரை கமெண்ட் பண்ண லெவலில் காமராஜ் இருந்தனால உருவான ஒரு நெகட்டிவ் சோஷியல் போலரைசேஷன், ஆன்டி நாடார் போலரைசேஷன் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து காமராஜ் 6 விழுக்காடு வாக்குல இழந்தாரு. 1-1 ராஜாஜி அண்ணாவை திமுக முன்னிறுத்தி வெற்றி பெற்றாப்புல. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு உயரம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருக்கும்போது, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு சொல்லும்போது 57-62 காமராஜ் உயரத்துல 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல வரக்கூடிய ஒரு பெரிய உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு. இது 100க்கு 100 உண்மை. என் மனச்சாட்சிப்படி சொல்லக்கூடிய உண்மை. ஸ்டாலினை பற்றி 2024 நான் என்ன சொன்னேன், என் தம்பி ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னான், சவுக்கு சங்கர் என்ன சொன்னாருங்கிறது பாத்தீங்கன்னா யாரு நியாயத்தையும் உண்மையும் பேசுறாங்க. நம்ம சொல்றது நாளைக்கு கரெக்டா இருக்கின்ற கிரெடிபிலிட்டியோட பேசுறாங்கிறது மேடத்துக்கு தெரியும். இல்லை, நம்மளே தொடர்ந்து பல பேட்டிகளை பேசியிருக்கோம். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, ஸ்டாலின் வெஸ் அதர்ஸ் தான் 26லேயும் அவர் வின் பண்ணுவார் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஆனால் கூட 24 நாடாளுமன்ற தேர்தல் போது நீங்கள் சொன்னது நடந்துச்சு. அன்றைய களமே வேறையா இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயம் வந்த பிறகு நீங்க சொல்வது போல திமுகவிற்கு அவ்வளவு சுலபமாக எஸ்ஐஆர் திமுக சாதகமா பயன்படுத்துறாங்க. சீமானோட அந்த பேச்சு தான் கரெக்ட். எஸ்ஐஆர் வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. ஆளுங்கட்சி சாதகமா பயன்படுத்துறாங்க. இல்ல, பாஜக ஆப்போசிட் கூட்டணியில இருக்கே. பாஜகவா இங்க எஸ்ஐஆர்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. பாஜக கொண்டு வந்ததுதான். பீகார்ல பாஜகவுக்கு சாதகம் தான், யூபியில பாஜகவுக்கு சாதகம் தான், மத்திய பிரதேசல பாஜகவுக்கு சாதகம் தான், ராஜஸ்தான்ல பாஜகவுக்கு சாதகம் தான். கர்நாடகாவில் காங்கிரஸ்காரன் எஸ்ஆர் எதுக்கா போறான், அவன் பாஜக ஓட்ட நீக்குவான். அதே மாதிரிதான் இங்க சீமான் சொல்றாரு, ஏன் ஓட்டுன்னு தெரிஞ்சா நீக்கிடுவாங்க, என் தம்பி படம் விஜய் படம் இருந்தா அந்த ஓட்டை நீக்கிடுவாங்க. ஸோ இங்க எஸ்ஐஆர் அங்க எக்ஸிக்யூட் பண்றது முக ஸ்டாலின் தான். எஸ்ஐஆர் ஒரு நல்ல விஷயம் தான். அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கும் தெளிவான ஒரு ஓட்டர் லிஸ்ட் கரெக்டா இருக்கிறதுக்கும் எஸ்ஐஆர் கரெக்ட் தான். பட் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தேவையில்லாம இது பண்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. அது பீகார்ல ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, இங்கேயும் ஓட்டு போட்டுக்கலாம்லாம் ஒரு வரி இருக்கே. பீகார்ல ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, இங்கேயும் ஓட்டு போடலாம்லாம் ஒரு வரி இருக்கு. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரேமலதா அம்மையாரு அதை எதுக்குறாங்க. அதுல பிரேமலதா அம்மையார் நிலைப்பாடு இருக்கு. அப்படி ஒரு வரி இருக்குதான் நான் நினைக்கல. இருக்கு, அந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்படின்னா பீகார்லயும் அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டு இங்கேயும் போடலாமா? 6 மாதம் கேப் ஆனவுடனே மறுபடியும் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கு. 6 மாதம் அந்த டைம் கொடுக்குறாங்களா? பீகார் எலெக்ஷன்ல நமக்கு 6 மாசம் இருக்குதா? கண்டிப்பா. அதுல பீகார்ல காங்கிரஸ் ஓட்டும் இருக்கும், ஆர்ஜேடி ஓட்டும் இருக்கத்தானே செய்யும். சீமான் அதை அவுட் ரேட்டா பாஜக ஓட்டு தான் எல்லாம் ஓட்டுங்கிறாரு. இருந்திருந்தா அங்க அவங்களே வெற்றி பெற்றிருப்பாங்களே சார். அப்படி இல்லையே. அப்ப நீங்க அவங்க 38% வாக்கு எடுத்துட்டாங்களா? பழைய பாராளுமன்ற வாக்கு எடுத்துட்டாங்களா? உங்களுக்கு வாக்கு ஒன்றும் பெருசா குறையிலையே. பாஜக அங்க வெற்றி பெற்றது அணி பலமா இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. அசம்பிளி எலெக்ஷன்லயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்த சிராக் பஸ்வான் ஒரு 5 விழுக்காடு உள்ள வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபாய் டைரக்ட் டிரான்ஸ்பர் கொடுத்துருப்பாப்புல. ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவை சரியா ப்ரொமோட் பண்ணல. இப்போ பல அம்சங்கள் இருக்கு. எஸ்ஐஆருங்கிறது 2 அணிக்குமே பாதிச்சிருக்கும். குறிப்பா இவர் ஆர்ஜேடிக்கு வரக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வாக்க கொஞ்சம் கூடுதலா 47 லட்சம் வாக்குகள் கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம், நீக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த அதிமுக விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம். விஜய் அவர்கள்
தொடர்ச்சியா கட்சி ஆரம்பிச்சிருந்து அதிமுக தொடர்பா விமர்சனத்தையே வைக்காம இருந்தார். ஆனா சமீப காலமாக அதிமுக தொடர்பான விமர்சனங்களை வைக்கிறாரு. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த அதிமுகவினுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு, கைப்பற்றினவங்க எவ்வளவு கேவலமான நிலைமை கொண்டு போய் வச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகுலாம் கைப்பற்றலங்க, சும்மா நீங்க உடனே அதை அப்படியே பேசுறீங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஜே பிலிம் சிட்டி வச்சு எம்ஜிஆர் ஒண்ணுமில்லன்னு தூக்கி போட்டுட்டு போனாங்க. இல்ல இப்போ 2 நாள் முன்னாடி காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில பேசினார்ல, என்ன பேசிருக்காரு? பேசுனதுக்கு தான் நான் மறுப்பு சொல்றேன். எம்ஜிஆர் பிறகு சிஎம் ஆன ஜெயலலிதா ஜே பிலிம் சிட்டின்னு தான் வச்சாப்புல. அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்தா எம்ஜிஆர் பிலிம் சிட்டின்னு வச்சாப்புல. அப்ப எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா 30 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ரிஃப்ளெக்டர் குளோரி தான் ஜெயலலிதா, நான் மறுக்க வரல. ஆனா எம்ஜிஆர் தனிச்சு போட்டிட்டு ஜெயிக்கல. ஜெயலலிதா ரெட்டையில எல்லாரும் விட்டு கூட ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸ் சரண்டர் ஆயிருந்தாரு. ஜெயலலிதா இந்த விஜயையும் அடிச்சு எம்ஜிஆர் பண்ணாத சாதனையும் பண்ணி தலைவாவை அடிச்சு அவர் மோடியை பார்த்ததும் 39க்கு 37 எடுத்து ஜெயலலிதா சாதிச்சாங்க. நான் வந்து ஃபேக்ட் ஆதாரத்தோட தரவுகளோட தான் பேசுவேன். அதனால மக்கள் எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ கூட்டி குறைச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொன்னதுல டேட்டா இருக்கும். சரி, துரசாமி அண்ணன் கூட என்கிட்ட சில இடங்கள்ல வருத்தப்படுவார். நான் அப்ப சொல்லிட்டேன், கலைஞரோட எம்ஜிஆர் பெரிய புத்திசாலி, அதில் நான் எனக்கு மறக்க வரலனே. பட் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குள்ள வித்தியாசம் 5% தான். சிட்டியில 13 சீட்டு கலைஞர் தான் ஜெயித்தாரு. ஐஸ்வரி வேலன், ஐஸ்வரி கணேஷ் நம்ம தொழிலதிபர் இருக்கிறார் இல்லையா, கல்வி இது நம்ம அறிமுகனவர் தான், அவருக்கு தந்தை அவர் மட்டும்தான் ஒரு சீட்டு ஜெயிச்சாரு. தஞ்சாவூர்ல கள்ளர் அகமுடையார்கள் வந்து கலைஞருக்கு தான் அதிக ஓட்டு போட்டாங்க. வித்தியாசமே 5.5 விழுக்காடு வித்தியாசம் தான். கலைஞர் வந்து எம்ஜிஆரை கண்டு பதறினாரு. எம்ஜிஆர் போனதுமே நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னாரு. நீங்க எடுத்த ஓட்டு ஆண்டி காமராஜ் ஓட்டு. ஆண்டி காமராஜா, இந்திரா காந்தி, கலைஞர், நெடுஞ்செழியன், எம்ஜிஆர் எல்லாம் நின்று எடுத்த 55% ஓட்டு. அதை நீங்க கரெக்டா டீல் பண்ணி பதறாம இருந்திருப்பீங்கன்னா கலைஞர் 30 வந்திருப்பாரு, எம்ஜிஆர் 25 போயிருப்பாரு. எனிவே எம்ஜிஆர் 30.3 எடுத்து ஆட்சியை பிடிச்சாரு 4 முனை போட்டியில. அது திமுகவில் பிளவு ஓட்டு, திமுக ஒரு ஸ்பிளிட் ஓட்டு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அதை பிடிக்கிறாங்க. அவங்க 30 வருஷம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எம்ஜிஆரே காங்கிரஸ் கிட்ட பைண்டிங் ஆகி மருது பாண்டியர் வாழ்ந்த பூமி மண்டியிடலாமான்னு அவரு கீழே விழுந்து அவரு 2/3 சீட்டை மூப்பனாருக்கு பவர் பொலிட்டிக்ஸுக்கு பயந்து சரண்டர் ஆனவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மையார் அந்த நிலைமையில மாறி 98ல எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு காங்கிரஸை காலி பண்ணி இந்த மண்ணுல திராவிட இயக்கத்தோட மாண்பை நிறைவேற்றினவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார். ரெட்டையில 214 ஒரு இரவல் வேட்பாளர் 8 பேர் உண்டு போட்டு ஜெயித்தவங்க ஜெயலலிதா அம்மையார். இப்ப எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அம்மையார் இருந்திருக்காங்க. உங்க தலைவா படத்தை அடிச்சுட்டாருங்கனால இந்த அம்மையாவை நீங்க பேச மாட்டீங்களோ? அதனாலதான் அங்க வந்தேன் நானு. தப்பு, அடிச்சே தப்பு. ஓகே, அவர் அங்க பேசினதே பல முரண்கள் இருக்கிறதா பல மூத்த பத்திரிகையாளர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, எம்ஜிஆருக்கு பிறகு கட்சியை கைப்பற்றினவங்க அப்படின்னு பேசும்போது உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்டாக் வரும்போது நீங்க வந்து அதை அவங்கள விமர்சிக்கிறீங்க. இரும்பு பெண்மணி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அதிமுக ஓட்டுகள் வேணும், ஆனா அந்த தலைவர்களை இப்படி விமர்சிக்கிறீங்க. அங்க போய் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்தா அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சி அவரோடு பயணிப்பாங்களா? அது ஒரு அகாமடேஷன் கிடைக்கக்கூடியவங்க பயணிப்பாங்க. செங்கோட்டையனால இன்னொரு 4 கூட்டணி கட்சியை கொண்டு வர முடியும், 4 பேருக்கு பதவி வாங்கி கொடுக்கணும்னா பயணிப்பாங்க. அது அவங்களோட அந்த சூழலை பொறுத்து இருக்கு. ஒரு சிலர் எடப்பாடிக்கிட்டையும் போகலாம், எடப்பாடியும் அவர் விட்டுட்டு போக மாட்டாரு, ஃபைட்டை பண்ணுவாரு. சரி, ஓகே. விஜய் அவர்கள் அன்னைக்கு காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில பேசும்போதே எம்ஜிஆரையே கூத்தாடின்னு விமர்சிச்சவங்க தான் இவங்க அப்படின்லாம் பேசியிருந்தாரு. ஆனா மூத்த பத்திரிகையாளர்கள் 2 பேட்டியில நேற்று நான் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து எம்ஜிஆர் அவர்களை கூத்தாடின்னு விமர்சிச்சாங்க, திமுக ஒன்றும் விமர்சிக்கல, வரலாறு தெரியாம பேசுறாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பான உண்மைதான். பெரியாரும் விமர்சிச்சிருக்காரு, காமராஜரும் விமர்சிச்சிருக்காரு. ஆனா காமராஜ் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. அவங்க கட்சியை சொன்ன காமராஜ் வந்து மலையாளி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும் போது கலைஞர் கேட்கும்போது காமராஜ் சொன்னாரு, எவன் ஆட்சிக்கு வரணும் வராதுன்னு சொல்லதான் இவருக்கு வேலை இல்லைங்க, மக்கள் யார போட்டாலும் ஆட்சிக்கு வரலான்னு சொன்னா. ஏன்னா அவருக்கு கோபம் இருந்து அவர் இந்தியாவையே கைப்பற்ற நினைக்கும் போது கலைஞர் அவருக்கு அரசியல் தான் பண்ணாரு, தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்திரா காந்தி கிரிக்கு தான் ஓட்டு போட்டாரு, தனக்கும் ஜஞ்சீர் ரொட்டிக்கும் ஓட்டு போடுவார்னு கலைஞர் எதிர்பார்க்கும் போது பண்ணல. பெரியார்ட்ட போய் பார்த்தாரு, கங்கை கொண்டான் கடாரம் வந்தான்னு சொல்றான் ஐயா, நான் ஒரு நம்ம ரெட்டியை போட்டிருக்கேன், டேஷ் ஒரு டேஷை போட்டேன் வார்த்தை தான். நான் பெரியார்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை அதுதான். கூட இருந்தவங்க பார்த்தாங்க, அந்த வார்த்தையை பேசினா நாகரிகமா இருக்காதுங்கிறதுக்காக நான் சொல்ல டேஷ்
ஒரு டேஷை போட்டிருக்கா. கங்கை கொண்டான் கடாரம் வேண்டான்னு சொல்லுவானையா, ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன என்ன சொல்ல போறான்னு கேட்டு சொல்லுங்கன்னு காமராஜ் பெரியார்கிட்ட கேட்டாரு. பெரியார் கலைஞர்கிட்ட பேசும்போது கலைஞர் வந்து அவருக்கு அரசியல் தான் பார்ப்பாரு, காமராஜ் தான் எதிரி. அப்ப இந்திரா காந்தியை வச்சு உடைக்கிறதா அவருக்கு அரசியல் லாபம். அதுல பிராமினாவது ஒன்னாவது கரெக்டா கலைஞர் சப்போர்ட்ல கிரி ஜெயித்தாரு. காமராஜருக்கு அகில இந்திய அரசியல் காலி ஆகி போச்சு. கலைஞரால இந்திரா காந்தி வீட்டுக்கு வந்தாங்க, கையை பிடிச்சி நீங்க இல்லைன்னா என் பிரைம் மினிஸ்டர் போஸ்டே போயிடும்னு கலைஞர் கெஞ்சிருந்தோம். கலைஞர் அந்த சப்போர்ட்டை கொடுத்தாரு. ஸோ அடுத்த கட்டத்துக்குள்ள எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்லும் போது காமராஜர் தான் சொன்னார், கூத்தாடியோ எல்லோங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது, ஜனநாயகத்துல எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. நான் எங்க அண்ணன் சிவாஜி மேல பட்டுதல் இருந்தேன், கூத்தாடி தான். சோ இந்த கூத்தாடிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த அந்த பிம்பத்தோட அந்த புகழை, அந்த பட்டத்தை, அதையெல்லாம் அபகரிக்கணும்னு பாக்குறாரா விஜய்? ஏன்னா வந்து நான் ஆணையிட்டான்ற போஸ்ட் அப்படியே எம்ஜிஆர் ஸ்டைல காப்பி அடிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களோட வரிகளையே பேசியிருக்காரு. எம்ஜிஆரே ஓசூர்ல 9% ஓட்டு எடுத்து டெபாசிட் இழந்தார் 1977. ஏன் தன் மீது நம்பிக்கை இல்லையா விஜய்க்குன்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எம்ஜிஆரே 1977 ஓசூர்ல 9% ஓட்டு எடுத்தாரு. எடுத்து பாருங்க, முக ஸ்டாலின் முதல்வருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கலைஞர் வந்து 6 விழுக்காடு ஓட்டு எடுத்தாங்க. ஏன்னா ஓசூர்ல திமுகவே கிடையாது. அப்போ அங்க ஐயா மூப்பனார் நிறுத்தின ஈர்ப்பு சக்தி எல்லாம் ஐயாவே கிடையாது. பெரிய ஆர்கனைசர் 40,000 பேர் காங்கிரஸுக்குள்ள சிறைக்கு செல்லும் போது 10,000 பேரை தஞ்சாவூர்ல சிறைக்கு அனுப்பினாரு. அவர் நிறுத்தின ஒரு நாயுடு சமூக வேட்பாளர் 58% வாக்கு எடுத்தாரு. அவர்கிட்ட எம்ஜிஆர் வேட்பாளர் நின்று டெபாசிட் இழந்தாரு. ஏன்னா அங்க திமுக கிடையாது. அடுத்தாப்புல கிள்ளியூர்ல 80% பொன்னப்பநாடர் பொன் விஜயராமன் எடுத்தாப்புல எம்ஜிஆர் ஒரு மீனவர் கேண்டிடேட் போட்டு 3-4% ஓட்டு எடுத்தாரு. எடுத்து பாருங்க, நான் பொய் சொல்றேன்னு யாரும் எடுத்துக்காண்டாம். அப்போ எம்ஜிஆருக்கு ஓட்டுங்கிறது திமுகவுக்கு பிளவு ஓட்டு, பாக பிரிவினை. திமுகவுல இருந்து பிளவு ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு ஓட்டு. சோ நீங்க எம்ஜிஆர் நடிகருங்கிறதுக்காக ஓட்டு விழுந்துங்கிறதெல்லாம் அது பொய். எம்ஜிஆர் வந்து காமராஜின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லும் போது அண்ணாவை எதிர்த்து போயிருப்பாருன்னா 3% ஓட்டு தான் எடுத்திருப்பாரு. எம்ஜிஆர் எதிர்த்தது தனக்கு ஈக்குவலா உள்ள ஒரு தலைவரை எதிர்த்தாரு. அப்ப அந்த கட்சிக்கு பலம் 50 விழுக்காடு, 55 விழுக்காடு வரை அந்த அணி வந்துட்டு. கலைஞர் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு, அதுல எம்ஜிஆர் 30% வாக்கு எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து 30 வருஷம் அரசியல் பண்ணிட்டாங்களே. அடையா என்னையா உண்டு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாரி சாரையாளர்களை கல்வி தெரிஞ்சாக்குனா எம்ஜிஆருக்கு சமாதியை தூக்கி தூர போடு, கடற்கிற அழகு கெடுக்குது, தமிழ இமேஜ் தூக்கி பிடின்னு ஒருத்தன் சொன்னதை மறைச்சிக்கிட்டு அதை ஒரிஜினா ரெட்டிகாரு பேசிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? அவர் இருட்டில் இருக்காருன்னு அர்த்தம். எம்ஜிஆரே அடிச்சு ஓட்டு எடுக்க முடியும்னு தமிழன்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான். அப்ப நீங்க வேற வழி இல்லாம எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறீங்க. நீங்க இதைதான் கேட்க வந்தீங்க, இதைத்தான் நீங்க கேட்க வந்தீங்க. ஓகே, திருப்தி தானே? இல்ல இப்போ பிரச்சார வாகனத்திலே நம்ம கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, பிரச்சார வாகனத்திலேயே எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காரு. நீங்க ஒரு 5 பேர் கொள்கை தலைவர்கள்னு வச்சிருக்கீங்க. அதை தாண்டி ஒரு கட்சி ஆக்டிவா இருக்கு. இப்ப அதிமுகன்ற கட்சி ஆக்டிவா இல்ல, கட்சியே இல்ல அப்படின்னா பரவாயில்ல, எம்ஜிஆர் நீங்க பிடித்தமானவர்னு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். அவர் நிறுவனிய ஒரு கட்சி ஆக்டிவா இருக்கு, எதிர்கட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்க அபகரிச்சுக்கிறதும், அவருடைய வரிகளை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை நீங்க வெறுக்கிறீங்க. ஆனா சொன்னீர்களே செய்தீர்களான்னு அவங்க கேட்கக்கூடிய அந்த பிரச்சார பாணியை நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க மக்கள் சந்திப்புகள்ல. இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்குன்னு ஒரு பாணி, உங்களுக்குன்னு ஒரு இதுவே இல்லையா? இல்ல உங்க மேல நம்பிக்கையே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரதானே. முதல்ல ஜான ஆரோக்கியசாமி சொன்னாரு, அப்புறம் ஆதவர்ஜனா சொல்றாரு. முரணா மண்ணுக்கு முரணா இருக்குது, அவ்வளவுதான். அதுல விஜயகாந்த் கரெக்டா வரலாற்று சொன்னாரு. பெரியார், அடுத்து காமராஜ், அதுல அண்ணாவை சொல்லுவாங்க. காமராஜ் பிறகுதான் அண்ணா எம்எல்சி ஆகி தான் சிஎம் மட்டும் ஆனாரு. அடுத்து அண்ணா, அடுத்து வந்து எம்ஜிஆர்ங்கிறது 4 தலைவரை வச்சிருந்தாரு. ஒரு கிளாரிட்டி இருந்து, ஒரு கோகரன்ஸ் இருந்தது. இவர் முதல்ல 5 பேரை வச்சாரு. சீமானை பார்த்து காப்பி அடிச்சு வேலு நாச்சியார் அதெல்லாம் ஜானாரிக்கு சாமி வச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஆதவர்ஜனா வந்தாரு, அண்ணா மேல பட்டுதல் கொண்டவர். கலைஞரை இது பண்ணதுக்கு எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டாரு, அண்ணா எம்ஜிஆர்ன்ட்டாரு. அப்போ 2 சனியனை தூக்கிட்டு சனிக்கிழமை தர ஒரு சனியம் வருதுன்னு சீமான் வந்து அதை அடிச்சாரு. ஸோ நம்ம எதுக்கு சொல்றேன்னா, சீமானுங்கிறவர் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னாருங்கிறது வரலாறு. அதுதான் நான் சீமான் என்ன சொல்றோம்னா, வெற்றி பெற்ற எம்ஜிஆர் பின்னாடி எல்லாரும் ஓடலாம். கமலஹாசன், விஜயகாந்த், விஜய் எல்லாருமே ஓடலாம். தோத்து போன சிவாஜி திரையுலகத்துல அரசியலையும் தோத்து போன ஒருத்தரை இவன் இனத்தின் கலை பெருமைன்னு தூக்கி நிறுத்தி பேசுறதுக்கு சீமான் ஒருத்தரை தானே முடியும். அதாவது ஓடுற வெள்ளத்துல உயிரற்ற பொருட்கள் எல்லாமே போகும். எதிர்நீச்சல் போடுறவன் தான் மனுஷன். சீமான் அந்த விஷயத்துல எதிர்நீச்சல் போடுறவனாட்டு எம்ஜிஆர் சிவாஜியை தாண்டி மக்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் கமலஹாசனை மீறி சீமான் போக முடிஞ்சு. நீங்க எம்ஜிஆர் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றதுல
வெறுப்படையக்கூடியவங்க என்னையா இவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி சீமான் தாயா கொள்கையில கரெக்டா இருக்கிறவங்க சீமானை ஆதரிப்பாங்க. இதுதான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த தேர்தல்ல தெரிய வரும் என்ன கள நிலவரம் அப்படின்னு. இந்த 2026 தேர்தல்ல 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா உங்களுடைய கணிப்பு? 3 முனை போட்டி இருக்குது. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். விஜய் இன்எலிஜிபிள் காம்பிட்டண்டா வந்து நின்னார்னா 4 முனை போட்டி. எப்படி சார் போற இடத்துல எல்லாம் இவ்வளவு கிரௌடு வருது, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு யார் போல. டிடிவி தினகரன் வெளியில இருந்தே நாரடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஒரு பக்கம் தாவேக்கா கூட்டணிக்கு வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட கூட்டணி அமைஞ்சவொன்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாம போச்சு. இவ்வளோ வரவேற்பு இருக்கக்கூடிய நபர் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்றீங்க. 39 கேண்டிடேட் போட முடியல. ஜான் ஆரோக்கியசாமி தப்பு பண்ணாரு. இந்த வரவேற்பெல்லாம் உண்மை தன்மை நெருங்கும் போது இல்ல அவங்களுடைய டார்கெட்லாம் சட்டமன்ற தேர்தல் 26 தான் எங்களோட டார்கெட். என்ன பேச வர்றங்க கேட்டுட்டு பேசுங்க. இந்த உண்மையெல்லாம் நெருங்க வரும்போது எல்லாம் போலித்தனும் ஜான் ஆரோக்கியசாமி ஏமாத்திட்டான், யதார்த்தம் ரொம்ப சுடுதுங்கிறது விஜய்க்கு தெரியும். ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி சகாதேவ மாதிரி 39 போடுங்கன்னு சொன்னது சரியான வார்த்தையை தான் சொன்னா. எதிரினாலும் சகாதேவ மாதிரி நல்லதை சொல்லக்கூடியவங்கிறது அப்போ விஜய்க்கு தெரியும். அதனாலதான் 39 போட முடியாதவர் 234 போட்டுக்கிட மாட்டாரு. கமலஹாசனோட லெஸ் தேன் பிரசாந்த் கிஷோரோட இருப்பாரு, அதான் இருப்பாருங்கிறது என் கணிப்பு. அது முடிஞ்சாதான் கமலஹாசன் விஜய் ஒரு அணிக்கு தலைவராக நான் எடுக்க முடியும். பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் என்ன ரோல் பிளே பண்ணாரோ அதே ரோலை தான் தமிழ்நாட்டில் 26 தேர்தலில் அதே ரோலுக்காக தான் விஜய் வந்திருக்காரு. அந்த ரோலை மட்டும்தான் அவர் பிளே பண்ணுவாருன்ற ஒரு கருத்து இருக்கு. உங்களுடைய பார்வை? அப்படியெல்லாம் யாருக்கு பிடி மாட்டோம் எதுவுமே விஜய் வரல, டீம்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு தொகுதி கூட வெற்றி கிடைக்காம 3.5% வாக்குகளோட நின்னாரு. அது உண்மை. கொள்கை இல்லாத அரசியல் எடுபடாது. கொள்கை இல்லாதன்னு சொல்லக்கூடாது சார், கோவப்படுறாரு. என்ன கொள்கை சிஏஏ நீட் எல்லாம் சொல்லி எங்க கொள்கை தெரியலையான்னு கேட்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. பதில் உண்டா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒதுக்கீடு பண்ணது தப்பு, அதை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தப்புன்னு சீமான் சொல்றாரு. பதில் உண்டா? மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவு நானே நடத்துவேன்னு சொல்றாரு. இந்த இஷ்யூ பற்றி விஜய் பேசியிருக்கிறாரா? இப்படி ஒரு 10-15 இஷ்யூ என்னால சொல்ல முடியும். இதுல எல்லாம் பதில் சொல்லாம போயிட்டு இருக்கிறவருக்கு என்ன பெரிய கொள்கை இருக்கு நம்ம எதிர்பார்த்திருக்க முடியும்? ஒரே இது சிஏ எதிர்ப்பு, வக்போர்டு இது 2020 வந்துச்சு சார். 24 தான் எதிர்க்கிறாரு. ஆனா நான் வந்த உடனே எதிர்த்தேன்னு மிகப்பெரும் பொய்யே இதெல்லாம் திமுகவுக்கு கொள்கைகளை அப்படியே பின்பற்றுறாரு. திமுக கொள்கையில இருந்து எதுவும் மாற்றம் இல்ல. முரணா இருக்கே சார் அது கூட. ஏன்னா மக்கள் வந்து தினந்தோறும் செய்திகளை படிக்கிறாங்க. அரசியலை வந்து இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் வந்ததுக்கு அப்புறம் பார்வையாளர்கள் அதிகமாயிட்டாங்க அரசியலுக்கு. அவ்வளோ டீட்டெயில்டா பார்த்துட்டு இருக்கும் போதே இவர் வந்து 20 வந்த சிஏஏவை 24 எதிர்க்கிறாரு. நான் தான் முதல் முறையா எதிர்த்தேன் அப்படின்னு மிகப்பெரும் பொய்யே சொல்றாரு. அதை வச்சு எழுதி கொடுத்திருப்பாரு. அவர் அதை யோசிச்சிருக்க மாட்டாரு. முதல்ல ஜான் 5 தலைவர்னு வச்சிருப்பாப்புல. அதை வச்சுனா எம்ஜிஆர் சொன்னாதான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும், திமுக எதிர்ப்பை பேச முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொள்கை எதிரியா இருக்கட்டும் இல்ல இல்லாம கூட போட்டும் கூட்டணி கட்சியா கூட இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஆளும் கட்சியா இன்னைக்கு மத்திய அரசு அவங்க இருக்காங்க. டெல்லியில ஒரு சம்பவம் நடக்குது, வாயே திறக்கல. எஸ்ஐஆர் வாயே திறக்கல. பேசினாரு, பிஎல்ஏ மாதிரி பேசினாரு. அதுல எந்த இடத்துலயுமே மத்திய அரசுனோ இல்ல பாஜகனோ வரவே இல்லை. திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்துச்சு. ஏன் இப்படி ஒரு குழப்ப நிலைப்பாடோட இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு திமுக எதிர்ப்பு கடுமையா இருக்கு. அதிமுக கிட்ட சாப்பிட்டாதான் இருந்தாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசல. கொடநாடு கொலையை வந்து ஸ்டாலினியா இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசல. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசல. அதிமுக ஊழலை பற்றி பேசல. அதிமுக ஊழல் அமைச்சர்களை எல்லாம் கைது பண்ணுவோன்னு ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் கைது பண்ணலன்னு சீமான் கேட்கிறாரு, இவர் பேசல. ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து சீமான் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் பூத ஊழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து 4 வரையும் அடிச்சு நிற்கிறாரு. கூடவே விஜயும் அடிச்சு நிற்கிறாரு. விஜய் வந்து பாஜக காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருக்கிறாரு. பட் காங்கிரஸ் பல நிரூபிக்காத இவரை தூரத்துக்கு போட்டுட்டு மோடி அடிச்ச அடியில் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாங்க. சொன்னேன் 39 நிறுத்துங்க, 39 கேண்டிடேட் போடுங்கன்னு. உங்களுக்கு ராகுல் காந்தி பாசத்துல போட்டீங்க. அரசியல் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ராகுல் காந்தி பாசத்துல கேண்டிடேட் போடாம இருந்தீங்க. ராகுல் காந்தி பாதை மறுத்து அதை மதிச்சு உங்களோட கூட்டணிக்கு வர போறாங்களா? சல்மா ரெட்டியை காலி பண்ண மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி உங்களையும் ட்ரீட் பண்ணிட்டு அவர் பாட்டு ஹாயா ஸ்டாலின் பக்கத்துல நின்றுட்டாரு.
ஸ்டாலின் 22 எம்பி இருக்கு, அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி எம்எல்ஏ, 2 தடவை ஜெயித்து கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி எம்எல்ஏன்னு தெளிவா நின்றுட்டாப்புல. அப்ப நீங்க அந்த இடத்துல தப்பான ஒரு ஆட்டம் ஆடி சகாதேவ மாதிரி நாம சொன்னதை நீங்க ஏத்துக்கல. இன்னும் உங்களுக்கு அந்த காங்கிரஸ் மயக்கமும் காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல்னு பேசுறதும், இனத்தை கொண்டவன் காங்கிரஸ்காரன் தான் பேசுறதும் உங்களுக்கு மனசு வரல. ஏன்னா இன அழிப்பு நடந்த போதே ராஜ்சபாவுக்கு போய் ராகுல் காந்தி நின்னவங்க நீங்க ஒண்ணு. அடுத்தால இங்க திமுக அதிமுக மேல சாப்பிட்டா இருக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க கடைசியா தான் முடிவு எடுக்கணும். எல்லா ஆப்ஷனையும் பார்த்து அவருக்கு எது லாபமோ அந்த முடிவு எடுப்பாரு. ஜனநாயகத்துல அவரும் அப்படி எடுக்கல, தப்பு இல்ல, எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. பதில இருந்தே ஒரே ஒரு கேள்வி. 2010 நினைக்கிறேன், 2010லயோ என்னவோ விஜய் அவர்கள் போய் காங்கிரஸ்ல போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு இளைஞர் அணி பதவி கேட்டதா அவங்க தரப்புல இருந்தும் உறுதிப்படுத்தி, இவர் வழக்கம் போல அமைதியா இருக்கனால நம்ம அதை உறுதியா எடுத்துக்கலாம் கேட்டிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தப்ப பிரதமர் மோடி அவர்களை போய் பார்த்தாரு. 2 தரப்புலையும் பார்த்துட்டு வந்துட்டு எலெக்ஷன்ல திமுகவுக்கு கருப்பு சிவப்பு சைக்கிள்ல நான் ஓட்டு போடனே நன்றி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவர் கொள்கைவாதின்னு எடுத்துக்கலாமா? நான் ஏன் கொள்கைன்னு கொந்தளிக்கிறாரு, இவருக்கு என்ன கொள்கை இருக்கு? சம்பத் சிவாஜி மாதிரி பச்சை பல நலர் மாறின கெமலியானுங்கிறத நான் தான் முதல்ல சொன்னேன். இப்ப எல்லாரும் சொல்றதும் மேடம் சொல்றதும் அதை உறுதிப்படுத்துது. நான் தரவின் அடிப்படையில தான் பேசுவேன். விஜயை பொறுத்தவரை அவர் பண்ண தவறு 39 கேண்டிடேட் போடாம ராகுல் காந்தியை நம்பினது. ஜான் ஆரோக்கியசாமியை தவறான வழிநடப்புல ராகுல் காந்தியை நம்பினார். அன்னைக்கே போல்ஸ் ஆயிருப்பாருன்னா இன்னைக்கு வரும் நாட்கள்ல ரொம்ப கேவலப்படுவாரு. அவருக்கு சீட்டு பேசக்கூடியவங்கலாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். தினகரன் 60 சீட்டு கேட்பாரு, இவர் 30 சீட்டு கேட்பாரு, அன்புமணி 60 சீட்டு கேட்பாரு. பல நிரூபிக்காத உங்களுக்கு என்ன, உங்களை நம்பி எப்படி நாங்க ரிஸ்க் எடுக்க முடியும் எல்லாரும் கேட்பாங்க. பல நிரூபிக்காத இவரை காங்கிரஸே அவங்க தான் தனித்து போட்டிட்டு 25% வாக்குகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 கூட சொல்லலாம் மேடம். பிரசாந்த் கிஷோர் கூட 23 சொன்னாரு. சொல்றது வேற. நான் என்ன சொல்ல வரேங்கிறதுன்னா, அந்த சிக்கல் அவருக்கு வரும், தப்பா ஆடிட்டாருன்னு சொல்றேன். 25% வாக்கு எடுக்க தகுதி உள்ளவர்னா பார்லிமெண்ட்ல நின்னா அதே 25க்கு 24% கிடைக்கும் கண்டிப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை, கிடைச்சிருக்கும். அதை ஏன் நிக்கலைங்கிறதான் என்னோட கருத்து. அதுல கோட்டை விட்டதுனால இங்க ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட வேண்டிய சூழலா இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும்.